ஹாய்! இந்த வீடியோல ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ரத்தத்த 4 தண்ணீல வாஷ் பண்ணிட்டு, ஒரு கடாயில 2 சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சு, கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல திருப்பி விட்டோம்னா, 2 சைடும் நல்லா வெந்துரும். டோட்டலா இது வேக ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா, இந்த மாரி வெந்துரும். இத வந்து நம்ம எடுத்துட்டு நல்லா உதிரி உதிரியா பிசைஞ்சு விட்டுக்கணும். இதுல வந்து உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி இதுல உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் மஞ்சள்தூள் மட்டும் தான் போட்டு வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் உதிரி உதிரியா பிசைஞ்சுட்டு, இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில், கடுகு எல்லாம் போட்டு புரிஞ்சதும் இது கூடவே கட் பண்ண 3 ஆனியனை சேர்த்துக்கலாம். 3 பூண்டு உரிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனியனுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் ரெடி ஆனதும் ரெடி பண்ணி வச்சிருக்க ரத்தத்தை சேர்த்து நல்லா ஒரு 1/4 ஹவர் போல் கைவிடாமல் கலர்னா சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடும். ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் தூவி